ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ரெக்யூப்மெண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் டெக்னிக்கலுக்கு கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22/11/24 அன்றைக்கி வந்தது. அவங்க எக்ஸாம் எப்போ எழுதினாங்கன்னு கேட்டிங்கன்னா 12 ஜனவரி 2025 எழுதினாங்க. சரிங்களா, அவங்களுக்கு ஆன்சர் கீ வந்து எப்போ 25ஆம் தேதி விட்டுருந்தாங்க. அதாவது புக்லெட் சீரிஸ் ஏபிசிடி, இந்த ஏபிசிடி இருக்கிறவங்களுக்கு விட்டுருந்தாங்க. சரிங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே விட்டுட்டாங்க அவங்களுக்கு. அதாவது 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது 27ஆம் தேதி வந்து என்ன பண்ணிங்கன்னா மார்க் விட்டுருந்தாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு கேண்டிடேட் பேரை கூட்டிருக்காங்க. சரிங்களா, அது யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரெக்யூமெண்ட் டு தி ஃபர்ஸ்ட் ஆஃப் விசி ஹாஸ்ட் டெக்னிக்கல். சரிங்களா, அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் இதோ இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, அவங்க பேர் இருக்குது. அப்போது நீங்கள் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ, இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் விசி ஹாஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்களாம் உங்கள் பேர் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்புறமா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன் 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது இதில். சரிங்களா, நீங்கள் மறக்காமல் போயிடுங்க. எப்போது 7/2/2025 ஹைகோர்ட் கேம்பஸில் தான் இன்டர்வியூ சொல்கிறாங்க. மார்னிங் 9 மணி பேட்ச் இருக்குது, அதில் ஒரு 25 பேர், 25 மொத்தம் 259 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இதில். இப்போ இதில் 259 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. சரிங்களா, அப்போ நீங்கள் மறக்காமல் போயிடுங்க. அங்கே போயிட்டு இந்த இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் எழுதிருந்தால் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா, எங்கே போகணும், எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள அவங்களே அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ஓரல் இன்டர்வியூ டு தி கண்டக்ட் டு பி 2nd floor நியூ ஆடிட்டோரியம் அண்டு மியூசியம் பில்டிங் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ். சரிங்களா, 6,104 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. என்றைக்குன்னா 7/2/2025 ஃப்ரைடே 9 மணிக்கெலாம் நீங்கள் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா, நீங்கள் மறக்காமல் போயிடுங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மார்னிங் செஷன் 9 மணிக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன் 9 மணி, ஆஃப்டர்நூன் செஷன் 2 மணிக்கு இருக்குது. வில் நாட் பி அலோட் அப்பியர் ஃபார் தி ஓரல் இன்டர்வியூ. சரிங்களா, அப்போது மார்னிங் செஷன் போகிறவங்க 8 மணிக்கெலாம் போயிடணும் காலையில். அது மாதிரி ஆஃப்டர்நூன் செக்ஷன் போகிறவங்க 1 மணிக்கெலாம் போயிடணும். சரிங்களா, போயிடுங்க. இப்போது அடுத்தது என்னென்னா, இப்போ செலக்ட் ஆனாங்கல்ல, இப்போது செலக்ட் ஆனவங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஓரல் இன்டர்வியூ போகிறதுக்கான ஹால் டிக்கெட், அதாவது கான்ட்ராக்ட் பேஸ் தான். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட், அதில் தான் சொல்கிறோம் உங்களுக்கு. சரிங்களா, அந்த ஹால் டிக்கெட் இது ஒருத்தர் டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் ஃபார் தி ஓரல் இன்டர்வியூ ஃபார் தி போஸ்ட் ஆஃப் விசி ஹாஸ்ட் டெக்னிக்கல்னு இருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும், எந்த செஷன் சொல்லிவிட்டு. சரிங்களா, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இன்டர்வியூ போகலாம். மறக்காமல் போயிடுங்க. சரிங்களா, உங்களுக்கான பதிவு தான் இது. நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதிருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம்.